அன்பார்ந்தவர்களே, உன் வேலை என்ன அப்படின்னு ஒருத்தர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் இந்த வேலையில இருக்கேன், எனக்கு இத்தனை வேலைகள் இருக்கு, நான் ஒரு பதவியில் இருக்கிறேன், என் வேலையை நான் சரியா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான பதில்களை நீங்கள் சொல்லுவீங்க. இதுதான் யதார்த்தம். ஆனா நமக்கான ஒரு வேலையை மறந்து போய்விட்டோம். இந்த உலகம் நான் செய்யற வேலையை புறக்கணிக்குது, என்னை ஏற்றுக்கொள்கிறதுல அப்படின்னு சொல்லி நிறைய பேரு கண்ணீரில் தத்தளிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் உங்க வேலை என்ன என்பதை ஆண்டவர் என்று வார்த்தை வழியாக தெளிவுபடுத்துகிறார். வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து அதை அறிந்து கொள்ளவும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறையாசிரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் நிலைத்திருப்பவர்களே, உன் வேலை என்ன? இறைவன் இந்த கடவுள் யாரையும் புறக்கணிக்கிறதில்லை. நமக்கான ஒரு வேலையை அவர் தந்திருக்கிறார். இதுதான் யதார்த்த உண்மை. எபிரேயர் புத்தகம் 13:5 சொல்லுவது போல, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகில் வாழும் ஒவ்வொருவரும் தன்னை பிறர் அறிந்து தெரிந்து புரிந்து பெருமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கணவன் மனைவியையும், மனைவி கணவனையும், குழந்தைகள் பெற்றோரையும், பெற்றோர் குழந்தைகளையும் பெருமைப்படுத்த வேண்டும். இன்று தொழுகை கூடத்தில் பெருமைப்படுத்தப்பட்ட இயேசு நாசரேத்தில் வெறுக்கப்படுகிறார். இப்படி பெருமைக்காகவும் பிறர் என்னை புரிந்து கொள்ள வேண்டும், பிறர் ஏன் என்னை புறக்கணிக்கிறார்கள், கடவுளும் என்னை புறக்கணித்து விட்டாரா என்ற ஒரு கேள்வி இன்றைய நற்செய்தி வழியாக நமது உள்ளத்திலே எழலாம். ஆனால் கடவுள் நம்மை புறக்கணிப்பதில்லை. உன் வேலை என்ன அப்படின்னு தெளிவுபடுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் வாழும் இந்த சராசரி உலகில் உன்னுடைய வளர்ச்சியை தாங்க முடியாதவர்கள் வரிசையில் பெருசா யாரும் இருக்க மாட்டாங்க. வளர்ச்சி மீது பொறாமையும், இவன் எப்படி வளர்றான் அப்படின்னு அதன் மீது ஒரு கண்ணை வைக்கிறவங்க யாரா தெரியுமா இருப்பாங்க? உன்னுடைய சுற்றமும் உறவும் உன்னுடைய ஊரார்களும் தான் இருப்பார்களை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். உன் சிந்தனைகள், வளர்ச்சி பணிகள் பழித்துரைக்கப்பட்டாலும், ஆனால் இந்த சமுதாயத்தில் உனக்கென ஒரு பணியை இறைவன் தீர்மானித்து வைத்திருக்கிறான். நீ சொல்றதெல்லாம் புறக்கணிக்கிறாங்க, இவனுக்கு என்ன வேலையே இல்லை, இவன் ஒன்னும் தெரியாதவன், உன்னை தூக்கி தூர்வாடுறாங்க, உன்னை தூக்கி போடுறாங்க. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அது மாதிரி நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்படி உங்களை எல்லாம் தூக்கி போடுறாங்க, உங்களுக்கு வேலையே இல்லை நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கான ஒரு வேலை இருக்கிறது அன்பா. அந்த வேலை அது என்னவென்றால், இந்த உலகம் நம்மை ஒண்ணுமே தெரியாதவன் அப்படின்னு தூக்கி போட்டா, நீ முழுமையாக உமது பணி என்ன என்பதை புரிந்து கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டும். ஒருவேளை உன்னை சுற்றி வாழும் சமுதாயம் அதை பயன்படுத்தாமல் போகலாம், ஆனால் பறந்து விரிந்த இந்த சமுதாயம் பயன்படுத்தும். உன்னுடைய சின்ன சின்ன பணி சிலருக்கு புரியாம போலாம், அதை தூக்கி போடலாம். ஆனா பிறருக்கு வேண்டாம் என்று நினைக்கிற உமது பணியை மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக பயனடையார்கள். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் பணியை சொந்த ஊரார் அலட்சியம் செய்தார்கள். இந்த நற்செய்தியில இவன் நாசரேத்து மகன், அவர் அப்படியே ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. ஆனா அவர் இன்று இந்த வாக்கு நிறைவேறிவிட்டு என்று சொன்ன உடனே அவரை கொல்ல தேடுகிறார்கள். இப்படி நன்மை செய்த அவரை புறக்கணிக்கிறார்கள், அவரை ஏற்றுக்கொள்ளல. ஆனா ஆண்டவர் இங்கு ஒரு வார்த்தையை தெளிவுபடுத்துகிறார். சொந்த ஊர்ல ஏற்றுக்கொள்ளல், ஆனால் சமாரியர்களும் சீரேனி சேர்ந்த ஊர்கள் பெண்களும் நூற்றுவ தலைவனும் பயனையும் பாராட்டையும் பெற்றுக்கொள்வதை நாம் நற்செய்தியில் பார்க்கவில்லையா? இறைவாக்கினர் எலியாவின் அருட்கொடைகளை பஞ்சகாலத்தில் இஸ்ரேல் மக்கள் அனுபவிக்கவில்லை, ஆனால் சாருபாத்தில் வாழ்ந்த கைம்பெண் அனுபவித்தாள் அல்லவா? எலிசா இறைவாக்கினரின் குணமாக்கும் வல்லமை சிரியன் நாட்டு நாமான் மட்டும் பெற்றுக்கொள்ளவில்லையா? எதை வேணான்னு ஒருத்தன் தூக்கி போடுறானா அது இன்னொருவனுக்கு பயனுள்ளதாக கடவுள் மாற்றி விடுகிறார். உன் வேலையே இதுதாங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல பெருமைக்காகவும் பாராட்டுக்காகவும் ஓடணும்னு வச்சீங்கன்னா வீழ்ந்து போய் விடுவோம். That is just for a temporary time தான். உங்களுக்கு கிடைக்கிற பாராட்டு, வெல்த் இதெல்லாம் டெம்பரவரியா கொஞ்ச நாள் தான் நம்ம கூட இருக்கும். ஒரு நாள் இதெல்லாம் அழிந்து போகும். நிலையாக இருக்கிற நமது வேலை என்ன என்பதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். நாம் பிறரால் பயன்படுத்தப்படாமல் போகலாம், ஆனால் பிறருக்கு பயனுள்ளவையாக இறைவன் நம்மை மாற்றி வருகிறார்.
உனக்கென ஒரு பணியை நிர்ணயம் செய்து உன்னை அழைத்த இறைவன் உன்னை புறக்கணிப்பதில்லை. உனக்கு வேண்டிய ஆற்றலையும் அருளையும் அவரே தந்து உன்னை தாங்கி வழிநடத்துவராக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அழகாக என்ன தெளிவா சொல்லணும்னா, ஓசானா ஓசானா, தாவீதின் மகன் ஓசானா என்று ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திய பொழுது அவர் பெருசா மகிழ்ச்சி அடையல. ஒளிக ஒளிக இவனை சிலுவையில் அறையும் என்று அவரை தூற்றிய பொழுது அவர் பெருசா கவலையும் படல. ஏன்னா அவருடைய பாதை தெளிவாக இருந்தது. தந்தை தனக்கு கொடுத்த வேலையை செய்து முடிக்க வேண்டும். அவர் வேலையில் அவர் தெளிவாக இருந்தார். நமக்கான வேலை ஏழை எளியவர்களை அன்பு செய்து ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு நம் பெருமைக்காக தேடாமல் பிறர் வாழ்வுக்காக நமது வாழ்வை கொடுக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாயிலாக இறைவன் தெளிவுபடுத்த விரும்புகிறார். எசாயா 54:10 சொல்லுவது போல, மலைகள் நிலைசாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்பு நிலைசாயாது என்று சொல்லுகிறார். அவர் நம் மீது கொண்ட அன்பு நிலைத்திருக்கிறது. எனவே யாரும் என்னை புறக்கணிச்சா பரவாயில்ல, கடவுள் என்னை புறக்கணிக்கவில்லை. எனக்கான வேலை என்னன்னா, அவரது வார்த்தைப்படி நான் நடப்பதும், அவரது வார்த்தைப்படி பிறரை நேசித்து பிறருக்கு நான் பயனுள்ளமையாக மாற வேண்டும் என்பது தான் தெளிவுபடுத்துகிறார். அதை உணர்வோம். ஆசீர்வாத நிச்சயம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, எங்கள் வாழ்க்கையாலும் உமது வாழ்வை முழுமையாக பின்பற்றி பிறருக்கு வாழ்வு கொடுப்பவர்களாக, பிறருக்கு பயனுள்ளவர்களாக ஒருபோதும் நீர் எங்களை புறக்கணிப்பதில்லை, நீர் எங்களை வழி நடத்துகிறீர், நீர் எங்களை கைவிடுவதில்லை என்று உமது வார்த்தை எங்களை தேற்றுவது போல நாங்களும் பிறருக்கு வாழ்வு கொடுத்து எங்களால் பிறர் பயனடைய எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஆண்டவரை. பிரைஸ் தி லார்ட்.